ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து இந்த 1000 ஒகேபுலரி வேர்ட்ஸ் பிடிஎஃப்பில் வந்து 5வது நாள் ரிவிஷன் 41 to 50. ஸோ இந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி 7 மணிக்கு வந்துடுங்க. நம்ம குவிஸ் போட்டு பார்த்துடலாம். 25 கொஷின்ஸ் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் கலந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒகேப் ஏன் படிக்கணும்னு. அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கான செட்டுக்கு நம்ம போகலாம். 41வது வார்த்தை டர்பிட் அப்படிங்கிறது. ஸோ டர்பிட் என்ன அப்படின்னா, ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கிற ஒரு 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 தண்ணி, அதுதான் வந்து டர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். ஒப்பேக் அப்படின்னா என்னென்னா, இப்போ லைட்டு உள்ளே போயிட்டு பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏதாவது ஒன்று வந்து அங்கே மறைச்சிருக்கும். ஒப்பேக் அப்படிங்கிறது வந்து நான் டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா ஊடுருவி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இங்கே நிற்கிறவங்க அங்கே நிற்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒப்பேக் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நான் டிரான்ஸ்பரண்ட். அப்போ தண்ணி கலங்கலாக இருக்கும்போது கீழே இருக்கிறது நமக்கு தெளிவாக இருக்காது. அப்போ அது வந்து ஒப்பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா திக்கு வித் சஸ்பெண்டட் மேட்டர் அப்படின்னா, இப்போ இந்த மண் ஏதாவது ஒன்று அடைச்சி அப்படியே இருக்கும், ரொம்ப திக்க கீழே வந்து படிஞ்சிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து தெரியாது, என்ன சொல்கிறது, அது க்ளீன் அண்ட் கிளியராக இருக்காது நமக்கு. ஸோ க்ளவுடியாக இருக்கிறது, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது, ஒப்பேக் திக்கான மணல் போய் படிஞ்சு கிடக்கிறது, இது சேறு சகதியமாக அப்போ தானே இருக்கும். அப்படி படிஞ்சிருந்தால் தானே அப்படி இருக்கும். ஸோ டர்பிட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து ஒரு அன்கிளியராக இருக்கக்கூடிய, சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற மீனிங். மர்க்கி, மட்டி, மட்டினாலும் என்னது, இந்த சகதி தான் மட்டுன்னு சொல்லுவோம்ல, மட்டி. ரொம்ப திக்காக இருக்கும். ஒப்பேக்கு, க்ளவுடி, மேலே பார்த்த எல்லாமே இருக்குது. த டர்பிட் வாட்டர்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இப்போ ரிவர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே மணல்லாம் அப்படி தான் இருக்கும். பாறை இறையெல்லாம் இருக்கும், அரிச்சு 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 அங்கே ஃபுல்லாக படிஞ்சு கிடக்கும். ஸோ த டர்பிட் வாட்டர்ஸ் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லலாம். இதில் புது வார்த்தை அப்படின்னா இந்த மர்க்கி அண்ட் ஒப்பேக் கூட நமக்கு ஞாபகம் வந்துடும், ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து எருடைட் அப்படிங்கிறது. எருடைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு நாலேஜை நம்ம காமிக்கிறது, இல்லை நம்மக்கிட்ட அப்படி ஒரு நாலேஜ் இருக்குது, நம்ம ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், எருடைட் அப்படின்ட்டு. ஹீ வாஸ் ஸோ எருடைட் தட் ஒன்லி மென் ஹூ வேர் ஹிஸ் ஈக்குவல்ஸ் இன் ஸ்காலர்ஷிப் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அவன்லாம் பயங்கர புத்திசாலிப்பா, அவன்கிட்டலாம் பேசுகிறதுக்கெல்லாம் லைக் அவன் லெவலுக்கு பெரிய ஆளுங்கள் தான் அவன் என்ன பேசுகிறாங்கிறதே நமக்கு புரியும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஹை லெவல் ஸ்கில்டு நாலேஜபிள் அந்த ஒரு பர்சனை சொல்கிறோங்கிற இடத்துல இந்த எருடைட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் எருமை நம்மளை திட்டினாங்கன்னா அறிவில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எருடைட் அதே அதனால டைட்டாக கட்டி போட்டு ஒரு மாதிரி டிசிப்ளின்ட் ஆக்கிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எருடைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாலேஜபிளான அப்படிங்கிற ஒரு பர்சனை சொல்கிறது. லேர்ன்டு, ஸ்காலர், வெல் எஜுகேட்டட், நாலேஜபிள். இல்லை புது வார்த்தைன்னு எதுவும் கிடையாது. எருடைட்டுங்கிறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய வார்த்தை. அடுத்த சாட்டர்னைன் அப்படின்னு. இப்போ சாட்டர்னைன் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் எனக்கு ஞாபகம் வராது. சாட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சனி பகவானை கும்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அவர் வந்து ஆக்சுவலி ஒரு மந்தமான ஆள், சனி பகவான் அப்படிங்கிறது. எனக்கு அப்படியே அது லிங்க் ஆகிடுச்சு. சோம்பேங்கிறது இது சோம்பேறியாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது நான் ஞாபகம் வச்சுருக்கேன். மெலங்கல்லிக். மூடினா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக, சோர்வாக. மிஸ்ஸரபிள் அப்படின்னா சேடாக இருக்கிறது. ஸோ சாட்டர்னைன் அப்படின்னா நமக்கு இந்த சாட்டர்டே சனி பகவான் தான் நமக்கு ஞாபகம் வந்துட்டாங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் வந்துடும். இதில் புது வார்த்தைங்கிறது இந்த சோம்பரேங்கிறது. மெலங்கலி கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். மூடி அப்படிங்கிறது இங்கே டல். க்ளூமி அப்படின்னாலுமே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஒரு ஸ்டேட்டு அந்த மாதிரி இருக்கிறது. டிப்ரெஷன் மோடில் இருக்கிறது, டல்லு, மிசரபிள், சேடு, டெரிபிள் எல்லாம் இங்கே போட்டுக்கலாம். ரெட்ச்டுங்கிற வார்த்தை போடலாம். ரெட்ச்டு லக் அப்படின்னு சொல்லுவாங்க. துரதிர்ஷ்டமாக இருக்கிறது, அதான் ரெட்ச்டு லக். தப்பாக நடக்குது, சேடாக, டிப்ரெஷனாக இருந்தால் தானே எல்லாமே நடக்கிறது பூராமே துரதிர்ஷ்டமாகவே நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ரெட்ச்டு லக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் ரேதர் சாட்டர்னைன் இண்டிவிஜுவல் ஹூ நெவர் ஸ்போக் அன் அன்னெசரி வேர்ட். அப்படியே மந்தமாக உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க போல், அப்படி ஒரு பர்சன். அந்த மாதிரி பர்சனெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறப்ப இந்த வார்த்தையை போடலாம், சர்டனைன் அப்படிங்கிறது. அதான் இது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து அபேயன்ஸ் அப்படிங்கிறது பேர்ல இருந்தே அப்படியே வருது. அபேயன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அபெண்டன் பண்ணுறது, கை விடுறது. அபேயன்ஸ்ல இருந்தே அபெண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபெண்டன்னா என்னது, கை விடுறது. இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு விடுறது. இது இப்போதைக்கு இது வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா, அபேயன்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரியாக ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இப்போதைக்கு இது வேண்டாம். டார்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் கூட வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த ஒரு பரிமாற்றமே இல்லை அப்படின்னா நம்ம அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அ ஸ்டேட் ஆஃப் டார்மன்சி மாதிரியே தான் லேட்டன்சி, அ ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ப்ராஜெக்ட் வாஸ் லெஃப்ட் இன் அபேயன்ஸ் ஃபார் த டைம் பீரியட், ஃபார் த டைம் பீயிங். ஸோ டெம்பரவரியாக இந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க.
சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பென்ஷனா, ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷனா, டெம்பரவரி டிஸ்யூஸ் ஆர் சஸ்பென்ஷன். இப்போதைக்கு டெம்பரவரியா அத நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா, அத அபெண்டன் வந்து பண்ணிட்டாங்க. அபெயன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை டயாஃபனஸ் அப்படிங்கிறது. டயாஃபனஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைட்டா டெலிகேட்டா இருக்கிறது. டெலிகேட்டுங்கும்போது ரொம்ப தின்னா இருக்கிறது, ஃபைன், ரொம்ப சாஃப்ட்டா. டிரான்ஸ்லூசன்ட் அப்படிங்கிறது கூட என்னன்னா, ஃபுல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற மீனிங் கிடையாது. ஒரு மாரி செமி டிரான்ஸ்பரண்ட்டுன்னு வேணா சொல்லலாம். டிரான்ஸ்லூசன்ட்டுங்கிறது வந்து செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னா, இங்க நிக்கிறவங்களும், இங்க நிக்கிறவங்களும் 2 பேரையும் பார்க்க முடியும். இது டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா, இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும். சில வாஷ்ரூம்ஸ்லலாம் இருக்கும். உள்ள போவாங்க. பட் வெளியில இருக்கிறவங்களால பார்க்க முடியாது. லைட்லாம் அதுக்குள்ள ஊடுருவி வராது. பட் நமக்கு ஒரு பிம்பம் மட்டும் வேணா தெரியலாம். மேபி அங்க யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி கிளாஸ் டைப்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லூசன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செமி டிரான்ஸ்பரண்ட். கம்ப்ளீட்டா நமக்கு தெரியாது. இது வந்து கைண்ட் ஆஃப் சினானிம் தான். ஆக்சுவலி சொல்லப்போனா ரொம்ப ஃபைனா திக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக், ஒரு மெட்டீரியல், துணி, கிளாத்து. அந்த மாரி இருக்கிறத வந்து டயாஃபனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கூட அப்படிதான் இருக்கும். ஷி ஓர் அ டயாஃபனஸ் ட்ரெஸ் ஆஃப் பேல் கோல்ட். அந்த கலர்ல வந்து ரொம்ப ஏரியா, ப்ரீஸியா, காத்தோட்டமா ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. ஷீர் இதெல்லாம் வந்து துணி மெட்டீரியலுக்கு சொல்றது. ஃபைன், அல்ட்ரா ஃபைன், டெலிகேட், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, தின்னா இருக்கு, விசிபிலிட்டி, சீ த்ரூ, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல கூட நம்ம அப்படி தான் சொல்லுவோம். விசிபிலிட்டி, சீ த்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து மீனிங்ஸ். அடுத்த வார்த்தை எப்பிடோம் அப்படின்னு. பேர்லேயே வந்து என்னன்னா எபிக் அப்படிங்கிற ஒன்று வருது. இப்போ மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எபிக் ஸ்டோரிஸ். அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சீதா மாதிரி இருக்கணும், ராமா மாதிரி இருக்கணும், ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா? அந்த யூனிக்கான கேரக்டர்ஸு, எசன்ஸ் ஆஃப் ராமாயணம் அந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எபிட்டோம, எபிக் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் அதே தான். ஒரு பர்ட்டிகுலர் குவாலிட்டியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறது. இப்போ இப்படி ராமன், சீதா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பர்சனோட அவங்க கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணி வர்றது. அதுதான் பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அது கூட சேர்த்தே பேரகன் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். பர்சானிஃபிகேஷன், பேரகன், எம்பாடிமெண்ட், எசன்ஸ், இன்கார்னேஷன். இன்கார்னேஷன்லாம் என்னென்னா இந்த அவதாரம் எடுப்பாங்கல்ல, சாமி அவதாரம், அவதாரம், அவதார்ஸ். அதுதான் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது. இப்போ பர்சானிஃபிகேஷன் கூட ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறோம், அவங்க குவாலிட்டிஸை பற்றி சொல்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்பாடிமெண்ட் அப்படிங்கிறது. எம்பாடிமெண்ட் அப்படின்னாலுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு. ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அதோட மறு உருவமே அந்த பொண்ணு தான்ப்பா. அவ்வளோ உதவி செய்யும்ப்பா. அந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்து ஒரு இதோட உருவகப்படுத்தி சொல்கிறது. ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஒரு ஐடியல் எக்ஸாம்பிளாக சொல்கிறது அவங்களோட குவாலிட்டியை. இப்போ பேரகன் ஓகே, பர்சானிஃபிகேஷன் கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். எசன்ஸ் கூட என்னன்னா அந்த ஒரு ஒரு உள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் குவாலிட்டி, அதுதான் அந்த எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கார்னேஷன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எழுதி கூட நிறைய வச்சுருந்தேன். த மிசர் வாஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் கிரீட். ஒரு கிரீடுங்கிறது பேராசை. மிசர், MISER, மிசர் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரொம்ப பணம் சம்பாதிக்கணும், பணத்து மேலே அதிகப்படியான ஆசை உள்ளவங்க. சம்பாதிக்கிறது கூட அவங்க வந்து செலவழிக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்துட்டு மிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு பேராசையின் முழு உருவம். எப்படி எம்பாடிமெண்ட்டுக்கு சொன்னோம், ஷீ இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு. இந்த இன்கார்னேஷனுங்கிறதும் அதே மாதிரி தான். இங்கே என்னென்னா கிரீடு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு பேராசையோட முழு உருவம் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஒரே வார்த்தை தான். எபிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறது. அதுக்கு தான் எபிக் ஸ்டோரிஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு காவியம், அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை கேஸ்டிகேட் அப்படின்னு. கேஸ்டிகேட் அப்படின்னு. இதை நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நம்ம காஸ்ட்டை பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா நம்ம கேட்டை போட்டு மூடிடணும். அவங்க கூடலாம் நம்ம பேசவே கூடாது. ஸோ கேஸ்டிகேட்னா நம்ம கண்டிக்கணும், அவங்கள வந்து திட்டணும், ஒரு அறிவுரை சொல்லணும், ஒரு வார்னிங் சொல்லணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரல் மீனிங்கில் இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் எனக்கு தோணுனதெல்லாம் உங்கள்கிட்ட அப்படி ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். கேஸ்டிகேட் அப்படின்னா கண்டிக்கிறது, திட்டுறது. ரெப்ரிமேண்ட் அப்படின்னா திட்டுறது தான்.
இப்போ ரெப்ரிமேண்டுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டீச்சர் வந்துட்டு கிளாஸில் பேசிட்டே இருக்காங்க, பசங்கன்னு திட்டுறாங்க. ஹி வாஸ் ரெப்ரிமேண்டட் பை அ டீச்சர் ஃபார் டாக்கிங் இன் தி கிளாஸ் ரூம். அவன் வந்து திட்டு வாங்கினான் பேசிட்டே இருக்கிறதுக்கு. ரெப்ரிமேண்டட் பை டீச்சர், டீச்சரால் திட்டப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிபியூக் அப்படிங்கிறதும் என்ன சொல்கிறது, வருத்தமாக தெரிவிக்கிறது, திட்டுறது, கோவப்படுறது. இப்போ ஒருத்தர் ரொம்ப பேடாக நடந்துக்கிறாரு, அவங்கள எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க அப்படின்னா, ஹிஸ் பேட் மேனர்ஸ் ஏர்ன்ட் ஹிம், earned 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 him a sharp rebuke. அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தான்ப்பா, அதனால தான் நல்லா திட்டு வாங்கிக்கிட்டான். இது அவனுக்கு தேவைதான். அவன் சம்பாரிச்சது என்னது, அந்த திட்டை தான் அவன் சம்பாரிச்சான். எதனால? அவனோட பேட் மேனர்ஸ்னால. ஹிஸ் பேட் மேனர்ஸ் earned him a sharp rebuke. நல்ல அடி வாங்கியிருக்கான்ப்பா, எல்லாத்துட்டையும் நல்ல திட்டு வாங்கியிருக்கான்ப்பா, அந்த மாதிரி ரிபியூக் அப்படின்னு. அட்மானிஷ் அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணுறது, இல்லை ஒரு வார்னிங் கொடுக்கறது. இப்போ ஒரு வார்னிங்னா கூட எப்படின்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், இதே ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டு கூட நம்ம சொல்லலாம், அட்மானிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட்மானிஷ்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த அட்வான்டேஜை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இந்த அட்மானிஷ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடலாம். சாஸ்டைஸ், சைல்டு. இப்போ சைல்டுலாம் எடுத்துக்கிட்டா வந்து நம்மளை நாமளே திட்டிக்கிறதுக்கு, நம்மளை நாமளேன்னு இல்லை, இதுவும் திட்டுறதுன்னு தான். அந்த எக்ஸாம்பிள் வந்து அப்படி இருக்கும். ஐ சைடட் மை செல்ஃப் ஃபார் பீயிங் ஸோ கேர்லெஸ். நான் எப்படி இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு, அறிவே இல்லை எனக்குன்னு நம்மளை நாமளே திட்டிக்கிறோம். திட்டுறதுங்கிறது தான் வந்து லிட்ரல் மீனிங். அதை வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஐ சைடட் மை செல்ஃப். சாஸ்டிகேட்னாலும் கண்டிக்கிறது, கடுமையாக பேசுறது, அதுதான் வந்து சாஸ்டிசைஸ். கேஸ்டிகேடை வச்சே சாஸ்டிசைஸ், சைல்டு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ரிமாண்ட், ரிபியூக், அட்மானிஷ் அறிவுரை, அட்மானிஷ் அறிவுரை, அட்வைஸ் எல்லாம் ஏலே ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ரைட், ரிப்ரூவ். இப்போ அப்ரைட்னா கூட வந்து வருத்தம் தெரிவிக்கிறது. இப்போது த மேனேஜர் அப்ரைடட் த எம்ப்ளாயீஸ் ஃபார் their லேக் ஆஃப் எஃபர்ட்ஸ். வேலை பார்க்குறவங்க யாருமே ஒரு எஃபர்ட் போடலை, கம்மியாக போட்டிருக்காங்கன்னு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். அப்ரைடட் அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது. ரிப்ரூவ் அப்படிங்கிறது கூட அறிவுரை சொல்கிறது தான். த டீச்சர் ஜென்ட்லி ரிப்ரூவ்டு த பாய்ஸ் ஃபார் நாட் பேயிங் அட்டென்ஷன். கவனிங்கப்பா, என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு டீச்சர் வந்து ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, இப்போல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ரீப்ரூவ் அப்படின்னா அறிவுரை அப்படிங்கிற மீனிங். ரெப்ரிமேண்ட், ரிபியூக், ரீப்ரூவ், சாஸ்டைஸ், சைல்டு, கேஸ்டிகேட் எல்லாமே திட்டுறது, எச்சரிக்கிறது, தண்டிக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, வார்னிங் கொடுக்கறது, இந்த மாதிரி மீனிங்ஸ். அடுத்து ஆப்ரிஹென்ஷன். ஆப்ரிஹென்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 3 விதமாக இருக்கும் ஆப்ரிஹென்ஷன். ஒன்று வந்து ஃபியர், ஆங்ஸைட்டி, பதட்டம், இந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். இன்னொன்று வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும், அதுக்கும் ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னு போடுவோம். இன்னொன்று தான் எனக்கு ஞாபகம் இல்லை, அரெஸ்ட். அரெஸ்ட். இப்போ 3 இருக்குது, ஒன்று ஃபியர், ஒன்று அரெஸ்ட், ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு. த நியூஸ் கன்ஃபர்ம்டு தி ஆப்ரிஹென்ஷன் ஆஃப் த சஸ்பெக்ட். அப்படின்னா வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ண ஆளை வந்து பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்கிறத இந்த நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. ஷீ ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன் பிஃபோர் ஹர் பிக் டே. ஏதோ ஒரு பெரிய விஷயமோ ப்ராஜெக்டோ என்னமோ பண்ண போகிறா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கர பயம் இருக்குது, ஒரு பீதியில் இருக்கா. சென்ஸ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன்னா பயங்கரமான ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, பதட்டத்தில் இருக்கா, அவளுடைய அந்த பெரிய நாளுக்கு முந்தின நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸில் அப்படி வரும். இன்னொரு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும். அ ஃபுல் அப்ரிஹென்ஷன் ஆஃப் த லா. நம்ம சட்டத்திட்டங்களை படிக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு பல வருஷம் எடுக்கும், பல வருஷம் படிப்பு தேவை, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி 3 மீனிங் இருக்குது ஆப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபியர் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வந்திருக்கும். ஆங்ஸைட்டி, ஃபியர் அப்படின்னு. அலார்மிங்கான சுச்சுவேஷன் அப்படின்னா ரொம்ப கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷன், ஒரியாக வேண்டியது. அன்ஈசினஸ், அன்கம்ஃபர்டபுள், அன்ஈசி, ரொம்ப நர்வஸாக இருக்குது, இதெல்லாம் வந்து சினானிம்ஸாக வரும். அடுத்த ப்ரொபேஷன் அப்படின்ட்டு. இப்போ ப்ரொபேஷன் பீரியடை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம ஒரு இதுக்குள்ளே போவோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளை அவங்க லைக் லீகலி ஏதோ அப்ரூவ் பண்ணுற மாதிரி, லீகலின்னு இல்லை, ஓகேப்பா அவன் வேலையை கற்றுக்கிட்டான் கொஞ்சம் அப்படின்னு நம்மளை அப்ரூவ் பண்ணுற மாதிரி, பரவாயில்லப்பா நல்லா பண்ணான் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறது, அப்ரூவ் பண்ணுறது. இப்போ நம்மளே பிஓவா கிளரிக்கலாக ஏதோ போகிறோம், நமக்கு அந்த ப்ரொபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ நம்மளை அப்ரூவ் பண்ணுற பீரியட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்க. அசென்ட் அப்படிங்கிறது கூட என்னென்னா அப்ரூவல்ங்கிற மீனிங் தான்.
என்டார்ஸ்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்கரேஜ்மெண்ட், என்டோர்ஸ்மெண்ட்னா சப்போர்ட், என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈல ஆரம்பிக்குது, என்கரேஜ்மெண்ட், என்டோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஹீ ஏர்ன்ட் ஃபார் பாப்புலர் அப்ரபேஷன் அப்படின்னு. இப்போ அப்ரபேஷன்னா நம்ம என்ன சொன்னோம், அப்ரூவல் அப்படின்னு. தனக்கு அப்ரூவல் கிடைக்கணும், தனக்கு ஒரு நம்மளை பற்றி அவங்க ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஏங்குனா. ஏர்ன்ட் அப்படிங்கிறது வந்து ஏங்குறது, லாங்கிங் ஃபார். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், ஆல்ரெடி இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த ஒய்இஏஆர்என்இடியை, இஏஆர்என் சம்பாதிக்கிறது, ஏர்ன் அப்படிங்கிறது. முன்னாடி ஒரு ஒய் போட்டுட்டா ஏங்குறது. இப்போ சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஏங்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, ஒரு பேங்கிங் ஜாப் வேணும் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படுற ஒன்று. ஸோ இப்போ இவர் வந்துட்டு நல்ல தனக்கு ஒரு அப்ரூவல் வேணும், தன்னை நிறைய பேர் பாராட்டணும், தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு இவர் ஏங்குறாரு. ஹி இயர்ன்ட் ஃபார் பாப்புலர் அப்ரபேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இந்த அசன்ட் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஒரே மாதிரி வந்து ஒரு 3 டைப் இருக்கும். ஏஎஸ்எஸ்இஎன்டி ஒரு அசன்ட்டு, ஏஎஸ்சிஇஎன்டி ஒரு அசன்ட்டு, ஏடபிள்சிஇஎன்டி ஒரு அசன்ட்டு. இப்போ டபுள் எஸ் வருதுன்னா டபுள் பி வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசன்ட்னா அப்ரூவல். டபுள் சி வருது ஆக்சென்ட் அப்படிங்கிறதுனா, இப்போ இந்த லாங்குவேஜ் பயங்கரமாக பேசுவாங்க, அமெரிக்கன் ஃப்ளூயன்சியில் பேசுவாங்க, அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் வந்து பிரிட்டிஷ் மாதிரி பேசுவாங்க, அமெரிக்கன் மாதிரி பேசுவாங்க, சிலருக்கு அது நல்லா வரும். அந்த ஆக்சென்ட் இது இந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்னு எழுதியிருக்கேன்ல, இது வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை சொல்கிறது. இன்னொரு ஆக்சென்ட் இருக்குது, ஒரு எஸ் ஒரு சி, இது வந்து ரைஸ், மூவ் ஃபார்வர்டு, முன்னேற்றம், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ஆசென்ட் இது. ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி ஆசென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டபுள் எஸ் வந்துருச்சுன்னா என்னது, டபுள் பி வரணும். அப்ரூவல்ங்கிற மீனிங் இங்கே. ஸோ ஓகே, இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்த ரீஃப்ராக்ட்ரி அப்படின்னா ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறது, அன்மேனேஜபிள், இன்ட்ராக்டபிள், அடம் பிடிக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி பிடிவாதத்துக்கு ஒன்று பார்த்துருக்கோம், டாக்மேட்டிக். அதை கூட இங்கே சினோனிமா நம்ம எழுதலாம். குழந்தைங்க வீட்டில் டாக் வேணும்னு அடம் பிடிப்பாங்க, பிடிவாத பிடிப்பாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். அது கூட இந்த ரிஃப்ராக்ட்ரிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். புதுசாக வார்த்தைனா ஆப்ஸ்டினேட் அப்படிங்கிற வார்த்தை தான். முல்லிஷ், புல் ஹெட்டட் அப்படின்னா பெரிய கொம்பு முளைச்சிருக்கா, திமிர் பிடிச்சவன், பிடிவாதக்காரன், அந்த மாதிரி புல் ஹெட்டடாக ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லிஷ் அண்ட் ஆப்ஸ்டினேட்டுங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீஃப்ராக்ட்ரி, ஆப்ஸ்டினேட், முல்லிஷ், இது எல்லாமே என்ன மீனிங், பிடிவாதமான, டாக்மேட்டிக் அப்படிங்கிற மீனிங். இப்போ ஆப்ஸ்டினேட்டு கூட வந்து ஹி வாஸ் த மோஸ்ட் ஆப்ஸ்டினேட் மேன் ஐ ஹவ் எவர் மெட். நான் பார்த்ததுல இவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரன் நான் பார்த்ததே இல்லை. மோஸ்ட் ஆப்ஸ்டினேட் மேன் அப்படின்னு சொல்லலாம். முல்லிஷ் அப்படிங்கிறது வந்துன்னா ரொம்ப ஒரு மன தைரியத்தோட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு, லைக் நல்ல வேலையும் சொல்கிறேன். இப்போ இந்த இதை நான் செஞ்சே முடிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் வந்து இட்ஸ் அ குட். நெகட்டிவ் சென்ஸில் மட்டும் இதை நம்ம பார்த்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ரெஃப்ராக்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் அ கிரேட் டீல் ஆஃப் டைம் இன் த டிடென்ஷன் ரூம். டிடென்ஷன் ரூம்னா என்னென்னா இந்த பனிஷ் பண்ணுற ரூம் மாதிரி, இல்லைனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுற ரூம், அந்த மாதிரி அதை தான் வந்து டிடென்ஷன் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஃப்ராக்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்ஒபீடியண்ட்டாக, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ரூமில், இல்லைனா அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் ரூமில் வந்து அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடங்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டப்பனான ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். அவ்வளோதான், 50 வார்த்தை முடிச்சாச்சு. இன்னும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோட 50 வார்த்தை முடிஞ்சிடும். சாட்டர்டே ஒரு 100 கொஸ்டின் குவிஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த நியூ செட்டு 101 200 சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்படி ஒக்கேபாகவே படிக்கலாமா, இல்லைனா ஒரு 10 ஒக்கேபு ப்ளஸ் ஒரு 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இல்லைனா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸு, ரூட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி மொத்தமாக 15ன்னு படிப்போமா, இல்லை 5 வேர்டு 5 ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், இல்லைனா 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், மொத்தமாக 10 அப்படி படித்து போடுவோமா? பிகாஸ் எல்லாமே நமக்கு வேணும்ல. இதுலேயே மட்டும் இருந்துட்டா அப்போ அதை எப்போ படிக்க, எல்லாமே டைம் வேணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த செட்டை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஒக்கேப் ஏன் படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ ஈவினிங் 7 PM வந்துடுங்க. 41 to 50க்கு 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம குவிஸ் போட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு 5 வேர்ட் யூசேஜ் கொஸ்டினும் வந்து கொண்டு வந்திருப்பேன். 15 செகண்ட் தான், பட் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்பீடில் என்னால் போட முடியுது தான். ஸோ நீங்களும் போட முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன் கைஸ். பார்ப்போம், ஈவினிங் பார்ப்போம். பை பை.